ஹாய் காய்ஸ், வாங்க நம்ம உடம்புக்கு ரொம்ப சத்தான உளுந்தங்கஞ்சி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது உளுந்தங்கஞ்சினா கஞ்சி, இல்லாட்டி பாயசம்னா பாயசம், எப்படி வேணால் எடுத்துக்கலாம். நம்ம சோறு செய்கிறது முக்கியம் இல்லைங்க, அதுக்கு பேர் வைக்கிறது தான் முக்கியம். நம்ம எந்த பேர்னா வச்சுக்கலாம். உளுந்தம்பருப்பு வறுத்துட்டா 1/2 கிலோ உளுந்தம்பருப்புக்கு 3 அளவுக்கு உளுந்தம்பருப்புனாக்கா 1 அளவுக்கு நாம் அரிசி எடுத்துக்கலாம். எனக்கு உளுந்தம்பருப்பு ரொம்ப குழகுழன்னு இருக்கும்ல, அரிசி கொஞ்சம் அந்த குழப்பு கம்மி பண்ணும், நல்லாயிருக்கும், நறுநன்னு இருக்கும். உளுந்தம்பருப்பு குறன்னு அரைச்சிக்கலாம். ரொம்ப அரைச்சாக்கா ரொம்ப களி மாதிரி இருக்குங்க. இது கஞ்சி மாதிரி இல்லை பாயசம் மாதிரி. தண்ணி கொதிக்க வச்சுட்டு அதில் 3 கரண்டி போட்டுக்கிறேன். கொஞ்சம் போட்டாலே இது நிறைய கான்டினென்ட் இது நிறைய கொடுக்கும். நல்லா இது பண்ணிக்கலாம். வெள்ளத்தை இடிச்சிக்கிறேன் நான். இதில் ரிச் ப்ரோட்டீனு, ஃபைபரு, பாஸ்பரஸ், கால்சியமு இந்த ஒரு இதில் எல்லாமே இருக்குது பாருங்கள். நல்லா வெந்துடுச்சு. வெள்ளத்தை 2 கை போட்டுக்கினேன். ஏலக்காய் கொஞ்சம் போட்டுக்கினேன். நல்லா இதுவாகட்டும். டைஜஷன் ஆகும். ப்ரோட்டீன் இருக்குது, மெக்னீஷியம், பொட்டாசியம், ரிச் இன் கால்சியம், பாஸ்பரஸ், ஆன்டி ஆக்சிடென்ட் எல்லாமே இருக்குது. இறக்கும் போது தேங்காய் துருவி நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, முடிஞ்சுது. நீங்களும் செஞ்சு நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.